ஹாய் மக்களே, வெல்கம் டு பைக் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா சைன் 125 அந்த வண்டிக்கு வந்து நம்ம கீர் ஷாஃப்ட் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சப்போர்ட் கம்மியாக இருக்குது. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. பார்த்தீங்கன்னா இது வந்து கிளச்சி ஷாஃப்ட்டு, இது வந்து சின்ன ஸ்பாக்கெட் ஷாஃப்ட்டு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த வீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் ரெண்டாவது வந்து இந்த வீல் அடி வாங்கியிருந்தாலும் கழட்டும் போது இந்த வீலை இறக்கிட்டு ஒரு வாசரு லாக்கு வருங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த வீடு வந்து இப்படி ரொட்டேட் ஆகுற வீலுக்கு வந்து வாசர் போட வேண்டியதில்லை. இது வந்து ரொட்டேட் ஆகாத வீலு. சாப்பிட்டு சேர்ந்த சுற்று இந்த வீலுக்கு வந்து வாசர் சென்டரில் வேண்டியதில்லை, வராது. ஷாட்டு குருவி எடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வீல் போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன வாசருக்கு அப்புறம் ஒரு இந்த புஷ்ஷுக்கு அப்புறம் இந்த வீலு இப்படி சுற்றுற வீலுக்கு வந்து வாசர் வரணும். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாசரு. இது பார்த்தீங்கன்னா கிளச்சி ஷாஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட்டு, சின்ன ஸ்பாக்கெட் ஷாஃப்ட்டு. சைனுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு புஷ் ஒன்று வருங்க. அந்த புஷ் போட்டுக்கோங்க கம்பல்சரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீலு. பார்த்தீங்கன்னா எல்லாம் மாட்டி முடிச்சுட்டு இப்படி ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாஷர் நம்ம போட வேண்டிய இருந்தாலும் நான் கரெக்டாக சொல்கிறதுல மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் போட வேண்டிய இருந்தால் இந்த மாதிரி வீடு வந்து ரொம்ப இந்த கேப்பு வந்து இல்லாமல் வரும். இப்படி சுற்றுற வீடுக்கிட்ட இந்த இடத்துல வாஷர் வந்து அதுக்கு மேலே தாங்க லாக்கு. என்ன சாப்பிட்டு சின்ன ஸ்பாக்கெட் சைடு வர்றதுக்கு ஒரு வாசர் ஒன்று போட்டுக்கணும். அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வாசர் வரும் நண்பா. வாசரு, புஷ்ஷு, அடுத்து ஒரு வீடு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாசரு. பார்த்தீங்கன்னா மாட்டி முடிச்சாச்சு. நம்ம மாட்டும் போது கிளச்சி ஷாஃப்ட்டுக்கு அடியில் ஒரு வாசர் வரணும். சின்ன ஸ்பாக்கெட்டில் மேலே ஒரு வாசர் வரணும், கீழே ஒரு வாசர் வரணும். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.